இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 34 முடியுள்ள வசனங்கள். மார்க் சாப்டர் 6 verses from 30 to 44. அதிலே காலத்தின் அருமையை கருதி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். 34வது வசனம். இயேசு கரையிலே வாசிங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே, குயவன்கையில் களிமண்ணா அனுதினம் நீ திடுமே, குயவன்கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் பரலோக கர்த்தாவே, இதோ குயவனாகிய உம்முடைய கரத்திலே களிமண்ணாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு உமக்கேற்ற பாண்டங்களாய், உமக்கேற்ற பயனுள்ள பாத்திரங்களாய் எங்களை நீர் வரைந்து கொள்ளும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதிக்கு அருகே அருமையான 3 வாலிபர்கள் பைக்ல போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக எதிரே வந்து அரசு பேருந்து அவர்கள் மேல் மோதுகிறது. 3 பேரும் இரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார்கள். ஏராளமான மக்கள் அங்கே கூடிவிட்டார்கள். 3 பேரும் ஐயோ அம்மா என்று கதறுகிறார்கள். எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் அப்படி என்று கதறுகிறார்கள். எப்படியாவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கள் என்று கதறுகிறார்கள். எங்கள் சரீரத்திலிருந்து இரத்தம் வெளியேறுகிறது, தாகமா இருக்கிறது அப்படி என்று கதறுகிறார்கள். ஆனால் யாருமே உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்களே ஒளியே, வேடிக்கை பார்ப்பதற்கு திரளான கூட்டம் இருக்கிறது. ஆனால் யாருமே உதவி செய்வதற்கு, அவர்கள் மேல் உதவி செய்ய முன்வருவதற்கு தயாராக இல்லை.
அப்போது எதேச்சமாக அங்கே வந்த ஒரு மனிதர் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவர்களை எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறார். ஒருவர் போகிற வழியிலே மரித்து போகிறார். மற்ற 2 வாலிபர்களும் ஆஸ்பத்திரியிலேயே மரித்து போகிறார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இரத்த வெள்ளத்திலே போராடுகிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்களே ஒழிய உதவி செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. விபத்து நடந்த நேரத்திலே அவர்களை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரியை கொண்டு போயிருந்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பிழைத்திருப்பார்கள். இதுதான் இன்றைக்குடைய யதார்த்தமான மனிதர்களுடைய ஒரு சுபாவம், வேடிக்கை பார்க்கிற கூட்டம். சில நேரத்தில் உதவி செய்யலாம், மனதுருக்கம் இருக்கும், ஆனால் உதவி செய்யலாம் போல இருக்கும். ஆனால் உலகத்தின் காரியங்கள் நமக்கு அநேக நேரத்திலே தடையாக இருக்கும். நாம் போலீஸ் ஸ்டேஷன் யாரையும் போகணும், தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்படி என்று உதவிக்கொள்ளும். ஆனால் இங்கே இந்த நாளிலே வாசித்து கேட்ட திருமறை பகுதி நம்முடைய ஆண்டவர் யார் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. தம்முடைய மக்கள் படுகின்ற பாரங்கள், வேதனைகள், அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எங்கோ பரலோகத்தின் ஒரு பகுதியிலே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் இல்லை. அவர் எப்பேற்பட்டவர் என்பதை இந்த திருமறை பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது, மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மேய்ப்பனாகவே இங்கே காட்டிக் கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், 34வது வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கிறேன். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, அப்படி என்று சொன்னால் மனதுருகின்ற மேய்ப்பன், மனதுருக்கம் உள்ள மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இதே 6வது அதிகாரத்தை தான் நாம் தொடர்ச்சியாக கடந்த 2 வாரங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியும் அதே பகுதியிலே தான் வருகிறது. இங்கே யோவான் ஸ்நானகனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தம்முடைய உபதேசத்தை மக்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் அறிவித்து விட்டு அவருக்கு இப்போது ஓய்வு தேவைப்படுகிறது. ஆகையினால் தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் படகுகளை அழைத்து கொண்டு வருகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இப்போது ஓய்வுக்காக இயேசுவும் சீடர்களும் படவிலே ஏறி அக்கறைக்கு போகிறார்கள். ஆனால் இதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அக்கறைக்கு போகிறார்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கால்நடையாக நடக்கிறார்கள். போட்ல அக்கறைக்கு செல்லுவதற்கு 4 மைல் தொலைவு தான், 4 மைல் தொலைவு. ஆனால் மக்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படியே அந்த ஏரி பகுதி அப்படியே சுற்றி வர வேண்டும். கிட்டத்தட்ட எத்தனை மைல்கள் என்று சொன்னால் 10 மைல் தூரம். இயேசு கிறிஸ்து தண்ணீர் வழியாக போட்டிலே 4 மைல் தூரத்தை கடந்து வருவதற்கு முன்பாக இந்த ஜனங்கள் 10 மைல் தூரத்தை நடந்து கால்நடையாக நடந்து அக்கறைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஏன்னா ஏராளமான அற்புதங்கள் இவர் மூலம் இப்போது நடைபெறுகின்றன, ஏராளமான அதிசயங்கள் இவர் மூலம் நடைபெறுகின்றன. இவருடைய போதனைகளும் இதுவரையிலும்
இதுவரை கேட்டிராத போதனைகளாக இருக்கின்றது. ஆகையினால அவர்கள் அக்கறைக்கு வந்து, இவர்கள் இயேசுவும் சீடர்களும் போய் சேர்வதற்கு முன்பாக அவர்கள் அக்கறைக்கு வருகிறார்கள். அக்கறைக்கு வந்தபோது நிச்சயமாகவே வேறொருத்தர் என்று சொன்னா கோபப்பட்டிருப்பார்கள். நாங்கள் ஓய்வுக்காக வந்திருக்கிறோம், எங்களை நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கோபப்பட்டிருக்க வேண்டும். அல்லது இப்போதைக்கு நீங்க போங்க, கொஞ்சம் பொறுத்து வாங்க அப்படி என்று சொல்லி இருக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து வாங்க, இப்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதிருங்க, அல்லது குறைந்தது ஒரு 2 மணி நேரம் பொறுத்து வாங்க அப்படி என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் சொல்லவில்லை. வேதம் மிக அழகாக மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொன்னார்? அவர்களுக்காக மனதுருகினார். மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவர் மனதுருகினார். ஒரு மந்தைக்கு மெய்ப்பன் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த ஆட்டு மந்தைக்கு எந்த பாதை செல்வது என்று அந்த ஆட்டு மந்தைகளுக்கு தெரியாது. அதே போல எங்கே பசுப்புல் கிடைக்கும் என்று மெய்ப்பனுக்குத்தான் தெரியும். இந்த ஆட்டு மந்தைக்கு கூட்டமாய் இருக்கிற ஆட்டு மந்தைக்கு தெரியாது. அல்லது நல்ல உணவு எங்கே கிடைக்கும் என்று மெய்ப்பன் தான் வழிகாட்ட வேண்டும். ஆனால் அந்த ஆட்டு மந்தைக்கு தெரியாது. அதே போல ஒரு ஆட்டு மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்டு மந்தைக்கு பாதுகாப்பு என்பதே கிடையாது. ஒன்று ஆடுகளை திருடி செல்லுவார்கள், அடுத்து கொடிய விலங்குகளினாலே பெரிய உயிர் சேதம் இந்த ஆடுகளுக்கு உண்டாகும். இது மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். அதே போலதான் ஆண்டவர் மக்களை பார்க்கிறார். அக்கறையிலிருந்து இந்த பக்கத்திற்கு கால்நடையாக 10 மைல் தொலைவு கால்நடையாக நடந்து வந்த மக்களை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? வழி தெரியாமல் அலைகிற ஆடுகள் இவர்கள். எங்கே மேய்ச்சல் உள்ள இடம் இருக்கும் என்பதை தெரியாமல் இவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்காக அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய நிலைமையை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. நமக்காக என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் மனதுருகின்றவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். ஆகையினால தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் தீர்க்கன் எரேமியாவை கொண்டு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? அது மேய்ப்பர்களுக்குரிய எச்சரிப்பு. என் மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ அப்படி என்று எச்சரிக்கிறார். யார் எந்த மேய்ப்பர்கள் மக்களை தவறான பாதையிலே நடத்துகிறார்களோ, எந்த மேய்ப்பர்கள் மக்களை சிதறடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ அப்படி என்று இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே ஆண்டவர் தம்மை நம்பி வாழ்கிறேன், தம்மை விசுவாசித்து வாழ்கிறேன் ஒவ்வொரு மக்கள் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் புலம்புகின்றோம். என்னை பார்க்க, என் நிலைமையை பார்த்து எனக்காக இறங்க பரிதவிக்க யார் இருக்கிறார் அப்படி என்று அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கலாய்க்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நமக்காக அங்கலாய்க்கிற, நமக்காக நம்முடைய நிலைமையை பார்த்து நமக்காக மனதுருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அடுத்தது பாருங்கள், 34வது வசனத்தின் 2வது பகுதி. 34வது வசனத்தின் 2வது பகுதி. அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். பாருங்கள், இயேசுவும் சீடர்களும் களைப்பு நிமித்தமாக படகுல அப்படியே கரைக்கு வந்து விட்டார்கள்.
இங்கே ஜனங்களை பாருங்கள், 10 மைல் தொலைவு, 10 மைல் தொலைவு. அப்போ 10 மைல் தொலைவிற்கு ஓடி, வேதம் சொல்கிறது அவர்கள் கால்நடையா என்பதை விட ஓடி நடந்து வந்தார்கள். அப்படி என்று சொன்னால் எப்படி அவர்கள் களைப்படைந்திருப்பார்கள், எப்படி அவர்கள் டயர்டா இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ 10 மைல் தூரம் நடந்து வருகிறவனுக்கு முதலாவது என்ன எடுக்கும்? தாகம் எடுக்கும். அதோடு என்ன உண்டாகும்? பசி உண்டாகும். ஏதாவது கிடைத்தால் சாப்பிடலாம் போல இருக்கும், ஏதாவது கிடைத்தால் குடிக்கலாம் போல இருக்கும். அப்பேற்பட்ட நிலையிலே தான் இருப்பார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் அதை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்பட்டது போல தெரியவில்லை. வந்தவுடனே என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து? என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்கினார். அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்க தொடங்கினார். அப்படி என்று சொன்னால் ஆன்மீக பசியை போக்குகின்றவர் நம்முடைய கடவுள். சரீர பசியை யாராலும் தீர்க்க முடியும். சரீரத்துக்குரிய தேவைகளை மனுஷனால், சக மனிதனால் பூர்த்தியாக்க முடியும். ஆனால் இந்த பசியை, ஆன்மீக பசியை எந்த மனிதனாலும், எந்த செல்வத்தை கொண்டும், எந்த தாளந்துகளை கொண்டு, திறமைகளை கொண்டும் இந்த பசியை போக்கவே முடியாது. ஆகையினாலேதான் இந்த பசி உள்ளவர்கள் தான் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு அலைகிறார்கள். எங்கே போனால் என்னுடைய ஆத்ம பசி தீரும் அப்படி என்று அலைகிறார்கள். ஆனால் பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து முதலாவது அவர்களுடைய ஆன்மீக பசியை அவர்களுக்கு தீர்க்கிறார். அவர்களை ஆன்மீக பசியை தீர்க்கிறார். முதலாவது செய்கிற மனதுருகிறதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் எதற்காக இவ்வாறு ஓடி வருகிறார்கள் என்பதை அவருடைய அடிப்படை தேவையை மையமாக வைத்து முதலாவது அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது ஆத்ம பசியை போக்க வேண்டும். அதை நாம் இப்போது போக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து வனாந்திர சோதனையிலே இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் மூன்றாவது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த ஆத்மீக பசியை போக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மனிதன் இன்றைக்கு அங்கலாய்ப்பது, மனிதன் இன்றைக்கு ஏக்கம் கொள்ளுவது எதற்காக என்று சொன்னால், எப்படியாவது என் ஆன்மீக வாழ்விலே நான் திருப்தி அடைய வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுகிறோம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படி என்று நாம் செபிக்கிறோம். கரெக்ட் தானே? ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பார்வை எல்லாம் சரீர பிரகாரமான உணவு மேலேதான் நாம் மையமாக வைத்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், சரீர பிரகாரமான உணவு மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான உணவையும் எங்களுக்கு தாரும் அப்படி. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகையினாலே ஆன்மீக பசியை போக்க வல்லது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய உபதேசம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான வளர்ச்சிக்கு,
ஆகாரம் எப்படியோ அப்படியே நம்முடைய ஆன்மீக ரீதியான வளர்ச்சிக்கு எது தேவை என்று சொன்னால் இறை வார்த்தை தேவை. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119வது சங்கீதம் 103வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது அப்படிங்கிறார். உம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? தேனிலும் மதுரமாயிருக்கிறது, தேனை விட மிகுந்த சுவையாயிருக்கிறது அப்படி என்று சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து அவர் சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையின் வித்தியாசமான சூழல்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக மிக அவசியமானது. ஆகையினாலே தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். 8வது அதிகாரம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும், வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும். அப்போது ஒரு சமுத்திரத்தில் கரையிலிருந்து மறு சமுத்திரம் வரைக்கும் போனாலும், வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி போனாலும் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யாது? கிடைக்காது. ஆமன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு கிருபையின் காலத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு திருமறை வழியாக நம்முடைய ஆன்மீக பசியை போக்குகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய திருமறையை திறக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் வாசிக்கிறோம், அந்த வசனங்களை எந்த அளவிற்கு நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நாடி வந்த மக்களுக்கு முதல் தேவை அவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே பசியாயிருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பசியை தீர்க்க வேண்டும். அடுத்து 3வது பாருங்கள், 42வது வசனம். 42வது வசனத்தை வாசியுங்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆன்மீக பசியை போக்குகின்ற ஆண்டவர் சரீர பிரகாரமான தேவையும் பூர்த்தியாக்குகிறார். சரீர பசியையும் போக்குகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற கர்த்தர். ஏதோ ஆன்மீக நன்மைகளையும் அருளி செய்துவிட்டு உலக பிரகாரமாக நீ எப்படி வாழ்ந்து கொண்டு போ என்று சொல்லி விட்டு விடுகிறவரும் அல்ல. நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிற கர்த்தராய், நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நெடுந்தேரம் அப்படியே பேசுகிறார். மக்களிடத்தில் எந்த சலிப்பும் இல்லை. அவர்கள் ஏக்கத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடும், இங்க வனாந்தரமான பகுதி, அதாவது இங்கே புசிப்பதற்கு வேற எதுவும் இல்லை, அனுப்பிவிடும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது தங்களுடைய கடமைகளை செய்ய அவர்கள் அதை தட்டி கழிக்க விரும்புகிறார்கள். அதான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். இதுவரையிலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த மக்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் ஆண்டவருடைய சீடர்களுக்கு வரவில்லை. ஆகினாலே தான் அவரிடத்தில் போகிற சொல்லுகிறார்கள், ஆண்டவரை நீர் அனுப்பிவிடும். அவர்கள் இனிமேலும் உட்கார நமக்குத்தான் கஷ்டம், நமக்குத்தான் செலவு என்கிற மாதிரி அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார், இவர்களுக்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், இவர்களுக்கே நீங்கள் உணவு கொடுங்கள். இன்னும் அவர்கள் ஷாக் ஆகி போயிடுச்சு. என்னடா இவரிடத்துல போய் சொல்லி ஜனங்களை அனுப்பிவிட சொன்னால் நம்மிடத்துல உணவு கொடுக்க செல்லுகிறார்கள், நம்மிடத்துல எங்கே இருக்கிறது, எதை வைத்து கொடுக்க முடியும் அப்படி என்று அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் அந்த இது வரவில்லை.
ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சரி பரவாயில்ல, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? தேடி முடித்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆதாரமாய் இருப்பது, இதுதான். இதை தவிர வேறு எங்களிடத்தில் எதுவும் இல்லை. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் இவ்வளவு ஜனங்களை நாம் திருப்திப்படுத்த முடியாது. அப்படி என்ற நிலையிலே தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் எங்க வைங்க? பசும்புல்ல உட்கார வைங்க. பசும்புல். அப்போ இந்த நிகழ்வு எப்போது நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமா ஒரு ஏப்ரல் மாதம் போல தான் இது நடந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த தேசத்திலே, பலஸ்தீன தேசத்திலே இந்த ஏப்ரல் மாதம் தான் ஒரு ஆன்மீக ஒரு வசந்த காலம் போல, அப்படியே புற்கள் எல்லாம் முளைத்து நிற்கின்ற ஒரு காலம் இந்த ஏப்ரல் மாதம். அதை வைத்து சொல்லுகிறார்கள், இந்த நிகழ்வு ஒரு ஏப்ரல் மாதம் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அது எப்படியும் இருக்கட்டும். பசும்புல்லிலே அவர்களை அமர வைக்கிறார். அதை ஜெபித்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்போ நம்முடைய மேய்ப்பன் சாதாரணமானவர் இல்லை. நமக்காக மனதுருகிறவர், நம்முடைய தேவையை, ஆன்மீக தேவையை சந்திக்கிறவர். மட்டுமல்ல, நம்முடைய சரீர தேவையும் சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினாலே தான் இன்றைக்கு வாசித்து கேட்டோம் அல்லவா சங்கீதம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மனதுருகி நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான தேவைகளோடு, பொருளாதார நெருக்கடிகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒருவேளை வீற்றிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஜெயிக்க முடியும். நான் நம்புகிற என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பர், அவர் என்னை திருப்திப்படுத்துகின்ற மேய்ப்பர். அப்படி என்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோது நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு வேற எல்லா நற்செய்தி நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மார்க்கிலும் சரி, மத்தேயிலும் சரி, லூக்காவிலும் சரி, யோவான் நற்செய்தி நூல்களிலும். குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது இந்த 3 நற்செய்தி நூல்களிலும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் யோவான் நற்செய்தி நூலிலே இருக்காது. யோவான் நற்செய்தி நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவங்கள் இந்த 3 நற்செய்தி நூல்களிலும் இருக்காது. ஒரு சில நிகழ்வுகள் மாத்திரமே இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஏன் என்று சொன்னால், இந்த யோவான் நற்செய்தியாளரும் சேர்ந்து சுட்டி காண்பிக்க விரும்புகின்றார். என்னென்று சொன்னால், நல்ல மேய்ப்பனாகிய இயேசு மனுமக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்க முயல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ
நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனதுருகின்ற மெய்ப்பனாக, எப்போது நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நம்முடைய ஆன்மீக பசியை போக்குகின்ற மெய்ப்பனாக, எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்குகின்ற மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம்தான். பாருங்கள், அதான் அந்த மக்களிடத்திலே பார்க்க முடியும். அதான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் ஓடி வந்தார்கள், கால்நடையாக ஓடி வந்தார்கள். எத்தனை மைல் தொலைவு? 10 மைல் தொலைவு. அந்த வாஞ்சை, அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம், நான் எப்படியாவது அவரிடத்திலே போனால் என் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரே வைராக்கியமும் விசுவாசமும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அநேக நேரத்தில் அப்படிதான் அவர்கள் நினைத்திருக்கிறான். இப்பதானே நம்ம பார்த்தோம், இப்பதானே அவரை பார்த்தோம், இனி அவ்வளவு 10 மைல் தொலைவு போய் அவரை போய் பார்க்கணுமா? அப்படி என்ன அவசரம்? இனி அடுத்த வாய்ப்பு வரும்போது இங்க வருவாங்க, அப்ப பார்த்து கொள்ளலாம் அப்படி என்றெல்லாம் அவர்கள் இருக்கவில்லை. சாக்கு போக்கு சொல்லி எல்லாம் அங்கே அவர்கள் முடங்கி விடவில்லை. எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும், அவருடைய செயல்களை கண்டு மகிழ வேண்டும் என்ற ஒரே ஆதங்கத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சியோடு அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் கால்நடையாக. இந்த வாஞ்சியைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி எத்தனையோ கூட்டம் முண்டி அடித்துக் கொண்டு போனது. ஆனால் சுகம் பெற்றவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வஸ்திரத்தை தொட்ட ஒரு ஸ்திரீ தான் சுகமடைந்தால். எத்தனையோ வியாதிஸ்தர்கள் அவரோடு கூட தான் போனார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட்டம் நிறைய போனது. பார்வையற்ற ஒரு மனிதன் பர்த்திமேயு மட்டுமே அவன் கண் பார்வை பெற்றான். ஏனென்று சொன்னால் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய இருதயத்தின் வாட்சி எல்லாம் வேறு விதமாக இருந்தது. இவர்கள் பெற்றுகிற கூட்டம் எல்லாம் சிந்தனைகளும் செயற்பாடுகள் வேறு விதமாக இருந்தது. ஆகையினாலே தான் அந்த அவர்கள் நடுவில் எல்லாவற்றிலேயும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இந்த பத்திமேயும் பார்வையற்ற மனிதனும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் எப்பேற்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம், எப்பேற்பட்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். மெய்யாகவே ஆண்டவர் என்னுடைய தேவையை இந்த நாளில் சந்திக்க வேண்டும் அப்படி என்ற வாஞ்சி, அதற்காக நான் மன்றாட போறேன் அப்படி என்ற வாஞ்சியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தால் அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம், அல்லன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில குறைபட்ட மாதிரி இருக்கும், சரி கோயில இருந்துட்டு வருவோம் அப்படி என்று சொல்லி வந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த வாஞ்சியோடு உள்ள தொழுகை, முழு இருதயத்தோடு உள்ள தொழுகை, அதான் வேதம் சொல்கிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை தொழுது மகிமைப்படுத்துங்கள். ஆகவே அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. எங்கோ உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் பார்த்து, நம்முடைய இன்னல்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து மகிழ்கிற ஆண்டவர் இல்லை. நமக்காக மனது வருகிற கர்த்தர், நம்முடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தியாக்குகிற ஆண்டவர். அதே போல நம்முடைய உலக ரீதியான தேவைகளையும் பூர்த்தியாக்கி நம்மை திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவர். இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். முன் வைக்கப்பட்டிருக்கிற வாரத்தை நாம் தைரியமாக சந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக்கொள்வதாக. ஆமென்.